என் செல்ல குழந்தையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த விடியலில் உன் தாயானவள் இன்னும் சற்று நேரத்தில் உன் விருப்பம் நிறைவேறும் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறேன். ஒருவேளை சொல்வது வராகி, நமக்கு நம்பிக்கை இல்லை என்று நீ நினைப்பாயானாலும் பரவாயில்லை. உன்னுடைய விருப்பத்தை மீறி நிச்சயமாக என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம். உண்மையில் உன் மனது உனக்கு என்ன சொல்கிறதோ, உண்மையில் இந்த தாயை பற்றிய எப்பேற்பட்ட புரிதலை உனக்கு கொடுத்திருக்கிறதோ, அதை தொடர்ந்து மட்டும் என் வார்த்தைகளை நீ கேட்டால் போதும். ஏனென்றால் சந்தேகத்தோடு ஒரு விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த விஷயம் ஒரு நாளும் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரம் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அது நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் புரிந்து கொண்டும், நம்மை சுற்றி வரும் தெய்வம் நமக்காக வருகிறது என்பதனை உணர்ந்து கொண்டும், அவர்களினுடைய அன்பை எப்பொழுதும் விட்டுவிடாமலும் நீ இருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. அனுபவம் வாழ்க்கையில் கொடுத்தது என்ன தெரியுமா? தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமல்ல என் குழந்தையே. தவறுகளை நாம் திருத்திக் கொள்வதனால் மட்டும் இந்த அனுபவம் அங்கு வென்று விடாது. அதற்கு அடுத்தபடியாக நாம் தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும். இதே தவறை நாம் மீண்டும் எப்பொழுதும் யாருக்கும் நாம் எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நாம் கொடுத்துவிடக்கூடாது என்பதனை எல்லாமும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை, இனி நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை வாயார நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? தெய்வம் இருப்பதை முதலில் நீ உணர வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு நாள் மாற்றும் என்பதனை நீ புரிந்து உணர வேண்டும். இத்தனை நாளும் நாம் அனுபவித்த விஷயங்களும் நாம் ஏற்றுக்கொண்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக மாற்றும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் காலம், உடன் வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஒரு விஷயத்திற்காக நாம் ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. ஒன்றை பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்துவிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே பெறுவதற்கு முயற்சிகளை செய்வோம் அல்லவா? இல்லை என்றால் என் பிள்ளைக்கு மனதில் தைரியம் இல்லாமல் போய்விடும். நாம் எப்படியாக இதை கடந்து செல்ல போகிறோமோ என்பது போன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக என் பிள்ளைக்குள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒரு தாயாக நான் உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வந்து விடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று தெளிவுபடுத்தி விடுவேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும்
உன்னை முழுமையாக தேடி வந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நாம் சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய அருளாசிகள் நமக்கு நிறைந்து நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வந்து ஒவ்வொன்றையும் கொடுக்கிறது எனும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதை பெறுவது தானே முறை. எனக்கு இது வேண்டாம் என்று ஒருபோதும் உன்னால் தெய்வத்திடம் மறுக்க முடியாதல்லவா? எந்த விஷயமாகவே இருந்தாலும் என் பிள்ளை சரியான மனநிறைவோடு அந்த விஷயத்தை நீ பெறுவதற்கு நிச்சயமாக முன்னே வர வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். உனக்கு நான் கொடுத்தது என்ன என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு தெய்வம் இதை கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் நேரம், உன்னோடு உடன் வருகின்ற இந்த காலம் என்று இனி ஒவ்வொரு நிலையிலும் நான் இருப்பதும் நான் வருவதும் இனி எந்த நாளிலும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு அதற்கான நேரம் வந்துவிட்டது. யாரிடமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ செய்கின்ற இந்த காரியங்களை இனி ஒரு நாளும் என் குழந்தை நீ கைவிடாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற நாளில் இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து, நீ என்ன உணர்கிறாய் என்பதனை எல்லாமும் புரிந்து, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனிமேலும் என் பிள்ளையினுடைய மாற்றத்தை கண்டு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக யோசித்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். பல துணிச்சலோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள நான் துணிந்து விட்டேன். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை அடையாளம் கண்டுகொள்ள நான் முடிவெடுத்து விட்டேன். நீ என்னை நம்புவது? நான் சொல்கிறேன் என் குழந்தையை நீ நிச்சயமாக நம்பும்படியாக இல்லை. நேரத்திற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் வருகிறது. அம்மா இதுதான் என்று ஒரு முடிவெடுத்து உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய மனது அங்கும் இங்குமாக அலைபாயத் தொடங்கி விடுகிறது. எதையாவது யோசித்து கொண்டும் எதையாவது சிந்தித்து கொண்டும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ இந்த தெய்வத்தை மறந்துதான் நிற்கிற. கண் கலங்க வாழ்க்கையில் கண்ணீர் ததும்ப நீ நிற்கும் நேரங்களில் எல்லாமும் உனக்காக நான் வந்திருக்கிறேன் என்பது உண்மை என்றால், உனக்காக நான் பேசி இருக்கிறேன், உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருக்கிறேன் என்பது உண்மை என்றால், என்னுடைய ஆறுதலை கேட்டு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ என்னை மறப்பது நியாயமாகுமா? உன் தாயின் அன்பை நீ விடுவதுதான் நியாயமாகுமா? எது நடந்தாலும் அம்மா நமக்காக இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருப்பது போல உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். மனது உடையக்கூடாது, மனது நொறுங்கிவிடக்கூடாது. சுற்றி நடக்கும் பல விஷயங்களில் உனக்கான தீர்வுகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற காலகட்டங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தேற்றாமல் போய்விடாது. என் குழந்தைக்கு பல தருணங்களை நீ சிரித்து சிரித்தே கடந்து வரும் பொழுதெல்லாமுமே நான் புரிந்து கொண்டேன். நிச்சயமாக உன்னுடைய சிரிப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய மனவலி இருக்கிறது என்று.
ஏதோ ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் இருக்கிறது என்று. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும் என்பதனை நீ மறக்காது. மனதில் நிற்கக்கூடிய பல விஷயங்கள் வழி என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் நிச்சயமாக எனக்கு வலிக்கிறது என்று நீ அழுது கொண்டே சொன்னாய். அப்பொழுது அவர்கள் சிரித்தார்கள். உண்மையில் வலியும் வேதனையும் உன்னுடையது என்னவென்று அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? அப்படியே தெரிந்தாலும் அதை ஏளனமாகத்தானே பார்ப்பார்கள். வலி என்றால் என்னவென்று தெரிந்தவர்களிடம் உனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் அவர்களிடம் நீ சிரித்து கொண்டு சொன்னாய். ஆனால் அவர்கள் உனக்காக அழுதார்கள். அனுபவிக்காதவரை எல்லா உணர்வுகளும் வெறும் வார்த்தைதான் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கான நேரம் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் இனி உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் இனி நான் இருக்கும் இந்த காலமும் கட்டாயமும் உன்னிடத்தில் நின்று உனக்கானவற்றை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் நாம் மன உறுதியோடு இருக்கிறோமோ, யாரிடத்தில் நாம் மன புரிதலோடு இருக்கிறோமோ, எப்பொழுதுமே அவர்களிடத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவர்களிடத்தில் நாம் மன புரிதலோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே உணர்ந்து கொண்டும் நல்லதையே புரிந்து கொண்டும் நாம் நம்பிக்கையோடு வாழும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் எப்பொழுதும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்வதும், உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வதும், இனி எந்த நாளிலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் விட்டு நீ சரியாக எல்லாவற்றையும் கொண்டு இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிடாமல் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நீ ஒதுக்கப்படுகிறாய் என்று உனக்கு தோன்றுகின்ற அந்த நொடி காரணம் என்னவாக இருக்கும், நாம் என்ன செய்தோம் என்றெல்லாம் எண்ணி வருந்தாதே. சற்று அமைதியாக தள்ளிச் சென்று உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடு. மரியாதையை விட சுயமரியாதை தான் இங்கு மிகவும் முக்கியம் அல்லவா? யாருக்காகவும் அந்த சுயமரியாதையை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. என் குழந்தையே, எல்லாமும் சரியாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகள் வருகிறது என்றால் முதலில் அந்த பிரச்சனைகளை நீ தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை தேடத் தொடங்குவதை விட அந்த நேரத்தில் நம்முடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த மாற்றங்களையும் நாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். வராகி, நினைத்தது எல்லாமும் நினைத்தது போல உனக்கு நடத்தப்படும் இந்த காலம் முழுக்க. இனி எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ உண்மைகளை விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மைகளோடு எதையும் நீ தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டியும் இந்த வராகி எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரி செய்து கொடுக்க வேண்டியும் நீ எப்பொழுதும் முழுமையாக ஒவ்வொன்றையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும்
நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வராகி நான் இருக்கிறேன், நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் புரிந்து நீ ஒவ்வொன்றையும் நல்லபடியாக உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காது. வாழ்க்கை வாழும் காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக கொடுக்கும். இனி வரும் காலம் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும். இன்று தேய்பிறை சஷ்டியினுடைய விடியல். அப்பன் முருகனினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நல்லது நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, சொத்து இல்லை சுகம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? வீடும் இல்லை, நிலமும் இல்லை, யாருக்கும் துரோகம் செய்யாத மனதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து. யாருடைய பாவத்தையும் சுமக்காத வாழ்க்கைதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து. மற்றவர்களின் பாவத்தை என் பிள்ளை ஒருபோதும் தூக்கி சுமக்க நினைத்தது கிடையாது. இதுதான் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கின்ற உண்மையான செல்வம். அப்படிப்பட்ட அந்த செல்வம் உன்னிடத்தில் இருக்கிறது. நான் அறிவேன். என் பிள்ளையை பற்றி முழுமையாக நான் அறிவேன். இதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக கலங்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் தெரிந்தும் புரிந்தும், உனக்காக நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டும், எப்பொழுதும் நன் மதிப்போடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து உன்னை மாற்றும் இந்த விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ உனக்கானதொரு வாழ்வை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கானதொரு மாற்றத்தை நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனதில் உறுதி வேண்டும். என்ன நடந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற உறுதி உனக்குள் வேண்டும். எவ்வளவு விஷயங்களை நாம் கடந்து வருகிறோம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் எந்த நிலையிலும் நாம் உணரக்கூடிய இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் அடுத்து நடக்கும் நிகழ்வுகள் அத்தனையையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து உனக்கு நடக்கப் போவது என்ன என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் உன்னை தேற்றும் இந்த காலம் முழுக்க இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உனக்கு சரியாக சொல்லி கொடுப்பேன். எல்லாவற்றையும் புரிந்து விலகிச் செல்ல கற்றுக்கொண்டது என் பிள்ளை என்பதை தான் உண்மை. எந்த நாளும் உனக்கு நல்லதை நடத்த நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மேன்மையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சுற்றியிருந்து உன்னை நான் உருவாக்குவேன். சுற்றியிருந்து உன்னை நான் நிம்மதியோடு வழி நடத்துவேன் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சொன்ன வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் நம்பிக்கையோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதுதான் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு எந்த நாளிலும் உனக்கு நன்மையே நடக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே.
உன்னிடத்தில் இன்று நான் பேசும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதையுமே முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பவர்களை இனி ஒருபோதும் நாம் நிச்சயமாக மனம் வருத்தமடைய செய்ய வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக உன்னை தேடி வந்து தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.